வணக்கம். நான் சிவவிவேகா. இன்னைக்கு நம்ம ஒரு புலவர் செங்கால் நாரைகளை தன் மனைவியிடம் தூதனுப்புவதாக அமைந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலுக்கான விளக்கத்தை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். நாரை விடு தூது என்ற இந்நூலின் ஆசிரியர் சத்திமுத்த புலவர். இவர் சத்திமுத்தம் என்னும் ஊரில் வாழ்ந்த காரணத்தினால் சத்திமுத்த புலவர் என்று அழைக்கப்படுகிறார். இவரின் இயற்பெயர் என்னவென்று தெரியவில்லை. சத்திமுத்தம் என்பது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தலமாகும். உமையம்மை இறைவனை வழிபட்டு தழுவி முத்தமிட்ட காரணத்தால் சத்திமுத்தம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது என்பர். தூது தமிழ் சிற்றிலக்கியங்களுள் ஒரு வகை இலக்கியம். தூதுவிடும் மரபு குறித்த பாடல்கள் தனிப்பாடல்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் இடம்பெற்று வந்தாலும் 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தூது ஒரு தனி இலக்கியமாக உருவாகியது. இது பெரும்பாலும் கலிவெண்பாவினால் இயற்றப்படும் செய்யுள். ஒருவர் தன் கருத்தை மற்றவருக்கு தெரிவிக்க இடையே பிரிதொருவரை அனுப்புவதே தூது. இங்கே சத்திமுத்த புலவர் நாரைகளை தூதாக விடுகின்றார். சத்திமுத்தம் என்ற ஊரில் வாழ்ந்து வரும் புலவர் தம் வறுமையை போக்க பாண்டிய நாட்டை அடையும் பொழுது பெரும் மழையில் மாட்டிக்கொண்டார். உடம்பை போர்த்திக் கொள்வதற்கு போர்வையின்றி குளிரால் வாடினார். தம் விதியை நொந்து தம் மனைவி பிள்ளைகளை எண்ணி வருந்தினார். அப்போது வானில் செல்லும் நாரையை பார்த்து தம் நிலைமையை பாடலாக பாடினார். எப்படி பாடல் பாடுறாங்கன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவழக் கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசை குமரியாடி வடதிசை கேகுவீராயின் எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி நனைஸ்வர் கூரை கனைக்குரற் பள்ளி பாடு பார்த்திருக்கும் மென் மனைவியைக் கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நாராய் நாராய் செங்கால் நாராய், அதாவது சிவந்த நிறத்தினை உடைய நாரையே, பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவழக் கூர்வாய் செங்கால் நாராய். அதாவது அந்த நாரையின் வாய் பகுதி எப்படி இருக்குது, இந்த பனங்கிழங்க பிளந்து வச்சா எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் நீளமா பார்க்கறதுக்கு நாரையுடைய வாய் போன்று இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன, அந்த பனங்கிழங்கு பிளந்திருக்கிறது மாதிரி பவழக் கூர்வாய் செங்கால் நாராய், அந்த செங்காலினுடைய நாராயுடைய வாய் எப்படி இருக்குது, அந்த பனங்கிழங்கை பிளந்தது போன்று இருக்கிறது. அதாவது நாரையே நாரையே சிவந்த கால்களை உடைய நாரையே பனங்கிழங்கை பிளந்தது போல பவளம் போன்று செந்நிறமுள்ள கூர்மையான வாயையும் சிவந்த காலையும் உடைய நாரையே அப்படின்னு கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் அதனுடைய உருவத்தை சொல்லி அந்த நாரையை கூப்பிடுறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, நீயும் நின் மனைவியும் தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், நீங்களும் உன்னுடைய மனைவியும், அந்த பறவைகள் கூட்டமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்றாரு, நீயும் உன் மனைவியும் தெற்கு திசையில் உள்ள கன்னியாகுமரி கடலில் மூழ்கி அங்கிருந்து வடக்கு திசை நோக்கி சென்றால், அதாவது தென் திசை ஆகிய கன்னியாகுமரியில இருந்து வடக்கு நோக்கி நீங்க உங்க குடும்பத்தோட செல்லும் பொழுது எம்மூர் சத்திமுத்த வாவியுள் தங்கி, வாவினா குளம், அதாவது என்னுடைய ஊராகிய சத்திமுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையிலையும் இறங்கி, அதாவது நனைஸ்வர் கூரை கனைக்குரற் பள்ளி பாடு பார்த்திருக்கும் என் மனைவியை கண்டு, அதாவது அந்த சுவர் எப்படிப்பட்ட வீடா இருக்கு, மழையினால நனைதற்குரிய சுவரை உடைய கூரை வீட்டுல யார் இருக்கா, இந்த பள்ளியோட சகுனம், பள்ளி சத்தமிட்டா நல்லது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கனைக்குரல் பள்ளி, அந்த பள்ளி எழுப்பக்கூடிய சத்தத்தை எதிர்பார்த்து, அதாவது தன்னுடைய கணவர்
பொருளிட்டுவதற்காக பிரிந்து போயிருக்காரு. எப்போ தன்னுடைய கணவர் வருவாருன்னு யாருடைய மனைவி காத்துட்டு இருக்காங்க? இந்த சத்திமுத்த புலவருடைய மனைவி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வள்ளி எப்போ சுத்தமிடம் தன் கணவர் எப்போது வருவாங்க அப்படின்னு அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? என் ஊராகிய சத்திமுத்தத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் இறங்கி மழையினால் நனைதற்குரிய சுவரோடு கூடிய அந்த கூரை வீட்டுல அந்த பள்ளி எழுப்பக்கூடிய அந்த சகுனத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க என்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய நிலையை கூறுவாயாக அப்படின்னு அந்த நாரைக்கிட்ட இந்த புலவர் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? என் கோன் மாறன் வழுதி கூடலில், கூடல்னா மதுரை, ஆடையின்றி வாடையின் மெலிந்து கையது கொண்டு மெய்யது பொத்தி. அதாவது அந்த மழை பெய்யும் பொழுது ரொம்ப குளிர் ஏற்படுது இல்லையா? அப்ப என் நாட்டின் அரசனாகிய மாறன் என்றும் வழுதி என்றும் பெயருடைய பாண்டிய அரசனுடைய மதுரையில இவர் தங்கியிருக்கிறாரு. அப்போ போத்து கொள்ள கூட, என்னால போத்தி கொள்ள கூட ஆடை இல்லாமல் குளிர் காற்றினால எப்படி இருக்கிறான்? அப்படியே ஒடுங்கி போய் கைகள் இரண்டினாலும் தன்னுடைய உடம்பை மூடிக்கிட்டு கால்களை அப்படியே குந்த வச்சு அப்படியே தழுவிச்சு அப்படியே குளிர்ல ஒடுங்கி போய் உட்கார்ந்துருந்தா ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி இருக்கிறாரு. அது பார்க்கறதுக்கு அந்த காட்சி எப்படி இருக்குதா? காலது கொண்டு மேலது தள்ளி பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும். பேழை அப்படின்னா பெட்டி. பெட்டியில ஒரு பாம்பு அடைச்சு வச்சா அது எப்படி உடங்கி போய் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனம் எனுமே. அதாவது அந்த பாம்பை பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி இவர் எப்படி இருக்கிறாரா? மழையில குளிர்ல நடுங்கிட்டு போர்த்தி கொள்ள கூட ஆடை இல்லாம தன்னுடைய 2 கைகளையும் உடம்ப வச்சு மூடிக்கிட்டு கால்கள் அப்படியே குத்த வச்சுட்டு அது இருக்கிற அந்த கோலத்தை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பெட்டிக்குள்ள அடங்கி இருக்கும் பாம்பு போல பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற வறுமையுடைய அந்த உனது கணவனை பார்த்தேன் அப்படி சொல்லுங்க அப்படின்னு என்ன சொல்றாரு? இந்த புலவர் நாரையிடம் சொல்றாரு. சரிங்களா? அப்ப இந்த பாடல்ல முதல்ல என்ன காட்சி சொல்றாங்க? நாரையோட வடிவம் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு நாரையை கூப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய மூக்கு எப்படி இருக்கு? இந்த பனங்கிழங்கினை பிளந்து வைத்தது மாதிரி அதனுடைய மூக்கு இருக்கு. அதனுடைய வாய் எப்படி இருக்கு? பவழ கூர்வாய், பவளம் போன்ற அந்த கூர்வாய். அதனுடைய கால்கள் எப்படி இருக்கு? செங்கால் நாரை, சிவந்த கால்களை உடைய நாரை அப்படின்னு சொல்றாங்க. அது பிறகு நீங்க அந்த பறவை எங்கிருந்து எங்கு வருவதாக சொல்றாங்க? நீயும் உன்னுடைய மனைவியும் தென் திசையாகிய கன்னியாகுமரியில இருந்து வட திசை நோக்கி போறீங்க இல்லையா? அப்படி பயணம் போகும் பொழுது என்ன சொல்றாங்க? என்னுடைய ஊர்ல தங்குங்க, சத்திமுத்தம் என்ற என்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய நீர்நிலையில தங்கி அந்த மழைக்கு நனைந்திருக்கக்கூடிய கூரையுள்ள அந்த வீட்டுல காத்துட்டு இருக்க என்னுடைய மனைவியை பார்த்து உன்னுடைய கணவன் பாண்டி நாட்டுல இந்த மாதிரி மழை பெய்துட்டு இருக்கு, குளிர்ல நடுங்கி ஒடுங்கி பேழைக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பை போல பெருமூச்சு விட்டுட்டு இருக்க அந்த வறுமையில் இருக்கக்கூடிய உன்னுடைய கணவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.